தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ஏசாயா 48:17 வாசிப்போம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வருஷத்துல நாம தேவனுடைய வழி நடத்துதல், காட்ஸ் கைடன்ஸ் என்கிறதான தலைப்புல, காட்ஸ் கைடன்ஸ் அல்லது டிவைன் டைரக்ஷன், தெய்வீகமான ஒரு வழி நடத்துதல் உங்களுக்கு உண்டாகும் என்பதை நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஆண்டோட வழி நடத்துதலை பற்றி இந்த வருஷத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் எந்த இயற்கையானாலும் சரி செயற்கையானாலும் சரி, அந்த இயற்கையாக இருக்கிற இப்போ சூரியன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் பாருங்கள் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் என்ன பண்ணுது, மறையுது. அதுக்கு ஒரு சரியான ஒரு பாதை இருக்கிறது, சரியான திசையில் அது என்ன பண்ணுதுன்னா பயணிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எல்லாம் அப்படிதான், சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், நட்சத்திரங்கள் ஆகட்டும், இயற்கை எல்லாமே அது அதனுடைய திசையில அதனுடைய பாதையில பயணிக்கிறதாக பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நான் 1-2 வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 4-6 வசனங்கள் வரையில நாம் வாசிப்போமானால், ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. சரி, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். நீங்க கவனித்தீர்களானால் சூரியனை பற்றி சொல்லுகிறார். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அதாவது அந்த சூரியன் மறையுது பார்த்தீங்களா, அந்த மறைகிறத அவர் அப்படி அப்படி வர்ணிக்கிறார். அது பாட்டு இல்லையா, அதனால அதுக்கு ஒரு வீடு இருக்குது, அது வீட்டுக்குள்ள போய் தூங்கிடுது. இந்த சூரியன் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குது. கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து, தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து, பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது எப்படி சொல்றாரு பாருங்களேன். இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோடு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, ட்ராக். அந்த ட்ராக்லயே ஓடுறாங்க இல்லையா. இந்த பராக்கிரமசாலிகளை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருந்து. அப்ப சூரியனுக்கு பாருங்களேன், அந்த ட்ராக்கை விட்டு அப்படி இப்படி நகலாம கரெக்டா அதனுடைய ட்ராக்ல என்ன பண்ணுதான்னா சூரியன் ஓடுகிறது, அது ஓடி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருந்து, அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதனுடைய மறுமுனை மட்டும் சுற்றி ஓடுகிறது. அப்ப அது சுற்றி ஓடுகிறது. அது ஒரு சரியான திசையில் என்ன பண்ணுதுன்னா பயணிக்கிறது. ஒரு திசையிலிருந்து புறப்பட்டு மறு திசை வரைக்கும் அது என்ன பண்ணுதுன்னா பயணிக்கிறது. சரி, சூரியன் பயணிக்கிறது, சந்திரன் பயணிக்கிறது, நட்சத்திரங்கள் பயணிக்கிறது. தயவு செய்து சில வசனங்களை வாசிக்கிறீங்களா? நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் இருக்கு இல்லையா, அங்க நீங்க பாத்தீங்கன்னா யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல 8-11 வசனங்கள் வரைக்கும். இப்ப 11 மட்டும் படிங்க. இங்க பாருங்களேன், அங்க 11ல சமுத்திரம் இருக்கு இல்லையா, சமுத்திரத்தை அது ஆழங்கள்ல இருந்து உற்பத்தியாகி அதுக்கு ஒரு எல்லையை குறிச்சு இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு சமுத்திரத்தை அதனுடைய திசையில பயணிக்க செய்யறாராம். 11வது வசனம், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே
மிஞ்சி வராதே. அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? அப்ப நல்லா கவனிங்க, சமுத்திரத்தை அதனுடைய திசையில நடத்துகிறார். பிறகு 38ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பாருங்களேன். மின்னல்கள் கூட அதனுடைய வழியில் தான் பயணிக்கிறதா. நட்சத்திரங்களை அவைகளை கவனிங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆகாய மண்டலத்தில் உலாவுகிறது. அவைகள் அது அதனுடைய திசையில இவர் பயணிக்க செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவைகளை பேரிட்டு அழைக்கிறார். அவைகள் ஒன்றும் தன் திசையிலிருந்து விலகாம சரியான பாதையில பயணிக்க ஆண்டவர் அவைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 38ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ. ராசினா நட்சத்திரம் அர்த்தம். ராசினா நட்சத்திரம். படிங்க. சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாய். நீ அதெல்லாம் வழி, அவர் கேட்கிறார், நீ அதெல்லாம் வழி நடத்துறியா? நான் வழி நடத்துறேன்னு சொல்றார். அதுக்கு ஒரு வழி அது சொல்றார். அப்ப கவனிங்க, இந்த உலகத்துல மழையை உண்டாக்குறாராம். இந்த மழையை, இந்த நீர்த்துளிகளை, இங்க இருக்கிற தண்ணிய அணுக்களாக அதை ஏறி வர பண்ணி மேகங்கள் அவைகளை கட்டி, அப்ப எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு திசையில பயணிக்க செய்கிறார். நல்லா கவனிங்க. காற்றை ஒரு திசையில பயணிக்க செய்கிறார். சூரியன் சந்திரனை ஒரு திசையில பயணிக்க செய்கிறார். நட்சத்திரங்களை அவைகளுடைய திசைகளில் பயணிக்க செய்கிறார். இதுல சாலமோன் ஞானி சொல்றாரு, அந்த நாட்கள்ல அவர் எழுதும் பொழுது அவருக்கு ஆச்சரியமான சில காரியத்தை பற்றி எழுதும் பொழுது, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பற்றி அவர் ஒரு காரியத்தை சொல்றார். தயவு செய்து அதை வாசிக்கலாம். ஆகாயத்தில் கழுகினுடைய வழியோ. நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நான் வியக்கக்கூடிய காரியங்கள் 4 இருக்குது. நான் ரொம்ப பார்த்து பிரமிக்கிற விஷயங்கள் 4 இருக்குது. ஆகாயத்தில் கழுகினுடைய வழி. அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஒருவேளை விமானம் இருந்திருந்தா சாலமன் கண்டிப்பா ஃபிளைட் எழுதியிருப்பாரு. ஆகாயத்தில் மேகத்துக்கு மேல ஒரு குறிப்பிட்ட அடி உயரத்துக்கு மேல போயிட்டோம்னா எப்படி டிராவல் பண்றதுன்னே தெரியாது. ஆனா ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, ஆகாயத்தில் கழுகினுடைய வழின்றார். ஆச்சரியமா இருக்குது. கவனிங்க, உங்களுக்கு தெரியுமா, போன மாசத்துல ஒரு ஃப்ளைட்டு ஆப்கானிஸ்தானா ஏதோ ஒரு நாட்டிலேருந்து புறப்பட்டு உள்ள பைலட் தூங்கிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்களா? போன மாதம் பைலட் தூங்கிட்டாரு. அது வேற ஒரு நாட்டுக்கு போயிடுச்சு. ஆட்டோ பைலட் மோடில் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. 20 நிமிஷம் தூங்கிட்டார். அந்த பாவம் குழந்தைய பார்த்துக்கிறதுனால சொல்லியிருக்கிறார். ரீசன் சொல்கிறாரு, வீட்டில் குழந்தைய பார்த்துக்கணும் சார், அதனால தூங்கிட்டேன். அது வேற ஒரு தேசத்துக்கு போயிடுச்சு. பாருங்க, வானமண்டலங்களில் பறக்கிற விமானங்கள் கொஞ்சம் தான் டைரக்ஷன் மாறினா கூட, கொஞ்சம் டைரக்ஷன் மாறிச்சுனா கூட அது வேற ஒரு நாட்டுக்கு போய் லேண்ட் ஆகிறதுக்கு அந்த ஃப்ளைட் என்ன பண்ணுறதுன்னா போயிடுது. அப்போ அதுக்கு ஒரு வழி ஆகாயத்தில். நீங்கள் பாருங்க, சில நேரங்கள் இப்போ அதுக்கெல்லாம் இந்த ஆப்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல டிராஃபிக் ஜாமு, இதை விட பெரிய டிராஃபிக் ஜாம்லாம் அங்கே ஆகுது. இப்போது நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஏரோப்ளேனோட ஆப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏரோப்ளேனு சர்ன்னு பறந்துக்கிட்டே இருக்குது. அங்கே அவைகளுக்கெல்லாம் அவைகளை அதனுடைய திசையில் அதனுடைய வழிகளில் பயணிக்க வைக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இதில் அவர் சொல்கிறார், கழுகினுடைய வழி, மேகத்தில் பறக்கிற அந்த கழுகினுடைய வழி ஆச்சரியமாக இருக்குதுன்றார். நான் யோசிக்கிறேன், நம்ம 6 அறிவு படித்த மனுஷனை 4 தெரு தள்ளி எடுத்துன்னு போய் விட்டா இவனுக்கு வர்றதுக்கே வழி தெரிய மாட்டேது. ஃபோன் பண்ணி கேட்டுனேங்கிறான், எங்கே இருக்கிற, எந்த பஸ் ஏறினேன், இந்த பஸ் ஏறிட்டேன், இப்படி போகணுமா. இவனுக்கு இங்க இருந்து 10 தெரு தாண்டியே போயிட்டு வர்றதுக்கு வழி தெரியல. வேடந்தாங்களுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? போனதில்லை. நம்ம ஏன் அதுக்கெல்லாம் போகிறோம்? அதை போய் அவன் பார்த்துனுங்கிறதுன்றீங்களா? அங்கே போனீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அதிசயமான சில பறவை இனங்கள்லாம் சில நாட்கள் இந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல அங்கே வரும். நேரம் கிடச்சா போய் பாருங்கள். அவைகள் சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6000-7000 கிலோமீட்டர் பயணப்பட்டு வருகிறது. 6000-7000 கிலோமீட்ரு. பாருங்கள், இன்றைக்கி இந்த வான்வழியில் ரொம்ப பெரிய ஆபத்தான வான்வழின்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து தென் அமெரிக்காவுக்கு பயணிக்கிற இந்த வான்வழி ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இடையில எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது. 12,000 கிலோமீட்டர் ஏக்தம் வண்டியை
அங்கே எடுத்தா வண்டி என்னது ஃப்ளைட்டை எடுத்தா ஆஸ்திரேலியாலேயோ இல்லைன்னா இந்த தென் அமெரிக்காலேயோ எடுத்தா அதை தாண்டி வேறு எங்கேயுமே இடையில என்ன இல்லைன்னா ஏர்போர்ட்டே கிடையாது. 12,000 கிலோமீட்டர் ஏக்தம் போயிட்டே இருக்கணும். ரொம்ப ஆபத்து. வழியில் என்ன ஆனாலும் சரி பசிபிக் கடல் வாயில் போட்டுக்கும், அவ்வளோ பெரியும். அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு ரூட்டு. அந்த ரூட்டில் மனுஷங்க போகிறதுக்கே யோசிக்கிறாங்க. மற்ற ஏர்லைன்ஸ்லாம் ஃப்ளைட் அனுப்புறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு இவ்வளோ சேஃப்டி எல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் பறக்கிறதுக்கே யோசிக்கிறான். 6,000 கிலோமீட்ரு எதுவுமே இல்லாமல் இந்த பறவைகள் ஏதோ ஒரு குச்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு பறந்து வந்துருமா பாருங்கள் சில பறவைனங்கள்லாம். அந்த குச்சிலேயே இளைப்பாருமா. என்ன ஆச்சரியமாக இருக்குது சில நேரங்களில். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது. அவைகளுக்கு என்ன யாருங்க மேப் போட்டு கொடுத்தது? கூகுள் மேப்பே சில நேரத்தில் தப்பாயிடுது. சோத்திரம். அவனை நம்பி நான் ஒரு நாள் போய் வேளச்சேரிக்குள்ளே சிக்கி, அவன் பாருங்க, நான் போட்ட ரோடு அது அங்கேருந்து 3 பக்கத்தெரு தான் அது. ஆனால் அது 3 கிலோமீட்டர் சுற்றி போனோம். இப்படி அனுப்பிடுச்சு என்ன மீட்டிங்க்கு. ஆமாம், அவனே தப்பு பண்ணிடுறான். இந்த பறவைகளை அப்படி சரியான திசையில் வர்றதுக்கு கர்த்தர் அவ்வளோ ஞானம் கொடுத்துருக்கிறார். அதுக்கு தன் பாதை தெரிகிறது, தன் வழி தெரிகிறது, தன்னுடைய வீடு தெரிகிறது. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் சொல்கிறாரு, மாடு தன் எஜமானனை, கழுத தன்னுடைய முன்னணைய அது அறியும் அப்படின்றார். ஏசாயாலையும் அப்படி நீங்கள் வாசிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரு ஆடு மாடு கழுதை கூட எங்கேயாவது மேய விட்டிங்கன்னா அதுக்கு போய் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக திரும்ப என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ஸ்தானத்துக்கு, அதனுடைய இடத்திற்கு திரும்ப வந்து விடுகிறது. அதற்கு பாதையோ வழியோ மிகவும் துல்லியமாக தெரிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை. அப்ப சாலமோன் சொல்ற மாதிரி ஆகாயத்தில் இருக்கிற கழுகினுடைய வழி, சமுத்திரத்தில் நீங்க கடல்ல போனீங்கன்னு வச்சுங்களேன், குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கடலுக்கு கரைலாம் தெரியும். கொஞ்சம் கரையை தாண்டி கொஞ்சம் உள்ள போயிட்டீங்கன்னா சுத்தி ஜலம். இதுல வழி எப்படிதான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. சாலமோன் அதுதான் எழுதுறாரு, சமுத்திரத்துல கப்பலுடைய வழி ஆச்சரியமானதுன்றாரு. சமுத்திரத்தில் வழி ஆச்சரியமானது. நான் ஒரு காரியத்தை எப்படி அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரில. வனாந்தரத்தில் வழி நல்லா ஞாபகம் வச்சுங்க. வனாந்தரம், நம்ம ஊரில் சில வனாந்தரங்கள் இருக்குது. நம்ம ஊர் வனாந்தரத்தையே நம்மளால் போய் வழி கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் வெளிநாடுகள்லாம், அரபு நாடுகள்லாம் இருக்கிற மாதிரியான வனாந்தரத்துக்கெல்லாம் போய் எங்கேயாவது மாட்டினா அவ்வளோதான், வரவே முடியாது. நீங்கள் நடக்க 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 சுற்றி மணல் காடு தான், வெறும் பாலைவனம் தான். எதையுமே பார்க்க முடியாது. நீங்கள் தண்ணியை பார்க்க முடியாது, மரத்தை பார்க்க முடியாது, வழியே தெரியாது. நீங்கள் வந்த வழியிலே சுற்றி சுற்றி நடந்துன்னு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு திசையே தெரியாது. அப்புறம் எங்கே பயணிக்கிறது? அப்போ இந்த வனாந்தரத்தில் ஊறுகிற பட்சிகள், இந்த வனாந்தரத்தில் வாழுகிற விலங்கினங்களுக்கு தெரியுது, அதுக்கு சரியாக வழி தெரியுது. ரொம்ப ஆச்சரியம். சமுத்திரத்தில் ஆழத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கு, திமிங்கலம் போன்ற ஜீவன்களுக்கு தெரிகிறது எது கரை எதுன்னு தெரியுது. இப்ப பாருங்களேன், வானத்தில் இருக்கிற கழுகுக்கு, வானத்தில் பறக்கிற பறவைகளுக்கு வான்வழி தெரிகிறது. சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கு சமுத்திரத்திலிருந்து கரையேறுவதற்கு தெரிகிறது. வனாந்தரத்தில் வழி கண்டுபிடிக்க முடியாத நமக்கு வனாந்தரத்தின் வல்லூர்கள், பட்சிகள் அதுக்கு தெரிஞ்சிருக்குது இங்க இதான் வழின்னு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இந்த பூமியில் வாழக்கூடிய நமக்கு எது நமக்கான வழி, நமக்கான பாதைன்னு தெரியுமா? நமக்கான பாதையில் தான் நம்ம பயணிக்கிறோமா? சரியான டைரக்ஷனில் தான் நாம் போயிட்டுருக்கிறோமான்றது நமக்கு தெரியணும். பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த மனுஷ வாழ்க்கையை பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குதுல்ல, அதை ஒரு பயணம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் பல தத்துவங்கள் அதை சொல்லுது. இது ஒரு பயணம். அதில் குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எப்படிப்பட்ட பயணம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற மாதிரி. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்கிறார் இல்லையா, இவங்க எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற மாதிரி இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து மகிமையான ஆசீர்வாதமாகிய பரலோகத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஒரு பயணம் என்று தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லுகிறது. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் என் வாழ்க்கையே ஒரு பயணமாக இருக்கிறது. என் வாழ்க்கை ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராக அல்லது மகிமையான பரலோகத்துக்கு நேராக பயணிக்கிற பயணமாக இருக்கிறது. ஒன்று. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மிகவும்
சுவாரஸ்யமானது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சில ஆட்கள் சொல்கிறான் பாருங்க, நாங்கள் அட்வென்ச்சர்ஸ் டூர் போகிறோன்றான். இந்த மலையெல்லாம் ஏறுறான்ல, அவனுக்கு அது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸியா. இதில் போய் அப்படி அந்த பாறையெல்லாம் நடக்கிறது இருக்குதுல்ல, அதெல்லாம் பயங்கரமான த்ரில்லிங்கன்றான். அவனுக்கு வாழ தெரியலன்றேன். நான் சொல்கிறேன், நல்லா நான் புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துன்னு வச்சிங்க, இதை விட த்ரில்லிங் எந்த மலையுமே கொடுக்காது உனக்கு. வாழ்க்கை மாதிரி ஒரு மிகப்பெரிய ரகசிய புதையல்கள் நிறைஞ்ச இடம் வேறு எதுவுமே கிடையாது. அனுதின வாழ்க்கை. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குன்னே உனக்கு தெரியாது. இல்லை, யாருக்கெல்லாம் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியும்? வாசிக்கிறீங்களா? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, யோசுவா 3:4 வாசிங்க. உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இதற்கு முன்னே நீங்கள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது அந்த ஜனங்களை கிட்டத்தட்ட இவங்க 400 வருஷம் ஒரே இடத்துல, இவங்க வெளியூருக்கு கூட போனது கிடையாது, டூருக்கு போனதில்லை, எங்கேயும் போனது கிடையாது. இவங்க படிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ எந்த விதமாகவும் 400 வருஷம் வெளியே உலகமே தெரியாமல் ஒரே இடத்துல இருந்துட்டாங்க. இவங்க தாத்தா பாட்டி காலத்தில் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க முற்பிதாக்கள் வந்திருக்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு முன்னாடி இவங்க 400 வருஷம் இவங்க எங்கேயுமே போனது கிடையாது. அதனால அந்த 400 + 40 440 வருஷம். இப்ப இவர் சொல்றாரு, நீங்க ஒரு நாள் கூட இந்த வழியா வந்ததில்லை, இந்த வழி உங்களுக்கு தெரியாது. அதனால இது எப்படிப்பட்ட வழினா ரொம்ப உங்களுக்கு புதுசு. எல்லாரும் சொல்லுங்க, நாளை தினம் எப்படிப்பட்டது? புதுசு. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. அப்படியே ஃபுல்லா சஸ்பென்ஸ். சிலருக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது. அதை நினச்சாதான் பயமாக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் நினச்சாதான் ஒரே கஷ்டமாக இருக்குது. அதான் லைஃப். அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீ மலையிலேருந்து குதிக்கிறது, பனியிலேருந்து சறுக்கிறது, இதெல்லாம் அதை விட ரொம்ப சுவாரஸ்யமானது. அல்லேலூயா. புரியலையா? ஆமாம், நீ தலைகீழாவே குதி, கயிறு கட்டின்னு தொங்கு, மலையில் ஆடு, அதெல்லாம் விடல. நாளைக்கு இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்காக வைத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் அப்படியே பிரமிக்கும், அப்படியே பூரிக்கும், அப்படியே சந்தோஷப்படும். கவனிங்க, அந்த திக் அனுபவங்கள் இருக்குதுல்ல. அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் நீ வந்ததே கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கை பாதையில் நம்மளை யார் சரியாக நடத்துவா? இந்த பாதை நமக்கு தெரியாத பாதை. நமக்கு சத்தியமா தெரியாது, என்ன அடுத்தது இருக்குதுன்னே தெரியாது. சரியா? அப்ப இந்த பாதையில பயணிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது ஒரு பயணம். அப்ப இந்த பாதையில என்னை யார் நடத்துவா? அது ரொம்ப ஆச்சரியம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏசாயா 41:3 வாசிங்கள் பார்க்கலாம். அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அவனை பாருங்களேன், அவனை சமாதானத்தோடு அந்த வழியில நடக்க பண்ணினவர் யார் அப்படின்னு கேட்கிறார். அவனை நடக்க பண்ணினவர் யார்? அந்த வழியில தங்கள் கால்கள் நடவாதிருந்த பாதையில அவனை சமாதானத்தோடு நடக்க பண்ணினவர் யார்? அவனுக்கு தெரியாத வழி, இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அப்ப அந்த வழியில் அவனை நடத்தினது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பின்னாடி அதுக்கு பதில் சொல்றாரு. அவன் நடக்காத வழியில அவனை நடத்தினவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, இதுவரையிலே பயணம் செய்யாத பாதையில அவன் பயணம் செய்வதற்கு அவன் கரங்களை பிடித்து அவனை நடத்தினவர் கர்த்தர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இந்த வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஒரு பயணமாக இருக்கிறது. புது புது அனுபவங்களை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரமிப்பூட்டக்கூடிய, ஆச்சரியங்கள் நிறைந்த, எத்தனையோ விதமான மரண
பள்ளத்தாக்குகள் இருக்கிறது, ஆபத்துகள் இருக்கிறது, இடரல்கள் இருக்கிறது, அதே நேரத்தில் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஆசீர்வாதத்தை நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு விசேஷமான பாதையாய் இது இருக்கிறபடினால இந்த பாதையில நம்மை நடத்துறதுக்கு ஒருத்தர் தேவை. அல்லேலூயா. ஆமா, அப்ப இந்த பாதையில நம்மை நடத்துகிறதுக்கு ஒருத்தர் தேவை. அதைத்தான் நீங்க முதல்ல வாசிச்சீங்க. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியில எது உன்னோட வழி, அதுல நீ எப்படி நடக்கிறது அப்படின்னு உன்னை கரம் பிடிச்சு நடத்துறதுக்கு ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு புது இடத்துக்கு நீங்கள் டூர் போகிறீங்கன்னு வைங்களேன். அந்த டூர் போகிறீங்கன்னாலே அங்கே உங்களுக்கு யார் தேவை? கட்டாயம் ஒரு கைடு தேவை, ஒரு வழிகாட்டி தேவை. ஏன் இந்த பாருங்க, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வழிகாட்டி தேவையில்லை. சில நேரங்களில் இந்த மகாபலிபுரத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே நிறைய கைடு இருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றவங்கள அவர் விதவிதமாக கலர் கலராக ரீல்லாம் விட்ற ஆள்லாம் இருக்காங்க அங்கே. சில நேரத்தில் சில நல்ல ஆட்களும் அங்கே இருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு நல்ல கைடு கிடச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உள்ளதை உள்ள மாதிரி சொல்லி நம்மளை சரியாக என்ன பண்ணுவாங்கன்னா வழி நடத்துவாங்க. இல்லைன்னா இல்லாததை இருக்கிறதாகவும் இருக்கிறத இல்லாததாகவும் சொல்லி அந்த பயணத்தை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க, சுவாரஸ்யமற்றதாக்கி விடுவாங்க. அப்ப ஒரு சரியான கைடு இருக்கும்போது தான் அந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமாய் மாறும். ஆமென். இந்த கைடு எதுக்காகனா கவனிங்க, வெறும் பார்க்குற இடங்களை பற்றி விவரிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, நாம இருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, இந்த தேசத்தின் சட்டங்கள் எப்படிப்பட்டது, இந்த தேசத்தினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள், இங்க இருக்கிற காலம் வரைக்கும் நாம இந்த டூரை முடிச்சுட்டு போற வரைக்கும் எப்படியெல்லாம் கண்ணும் கருத்துமா கவனமா நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒவ்வொன்றையும் என்ன சொல்றது ரொம்ப நுணுக்கமா துல்லியமா சொல்லி கொடுத்து நம்மளை வழி நடத்துறதுக்கு தான் கைடு. பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், நம்ம பாருங்க, இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆபத்து அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு பாத்ரூம் வந்து இங்கே நம்மால் போகிற வழியிலே எங்கேயாவது வழியில் நின்று போயிடுவான். அந்த மாதிரி அங்கே போக முடியாது. வெளிநாட்டுக்கெல்லாம் எங்கேயாவது போனீங்கன்னா நிறுத்தியா போ, கம்முன்னு இங்கே போகக்கூடாது. ஆமாம், அதுக்கு ஒரு இடம் அது அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள் இருக்குதுல்ல, இதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கைடு தேவை. அப்போ இந்த பூமியில் நமக்கு சரியான கைடாக யாரால் இருக்க முடியும்னா, நல்லா கவனிக்கணும், சரியான கைடா யாரால இருக்க முடியும்னா அந்த பாதையில சரியா கடந்து போன ஒருத்தரால, அந்த பாதையை வெற்றிகரமா ஓடி முடிச்ச ஒருத்தரால தான் இதுக்கு கைடாவே இருக்க முடியும். பிரைஸ் காட். ஆமென். ஒரு நல்ல வழிகாட்டியா யார் இருக்க முடியும்னா எல்லா வழியும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் இருக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நல்லா கவனிங்க, இப்ப இந்த உலகத்துல எந்த மனுஷனும் ஒரு சிறந்த கைடா இருக்கிறதுக்கு தகுதியானவர் இல்லை. ஏன்னா எல்லா மனுஷனுமே அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு நாளைய தினம் எதிர்பார்ப்போடு கூட தான் அவனுக்கு இருக்குது. பிரைஸ் காட். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் பார்த்தவர், சோதனைகளெல்லாம் ஜெயிச்சிட்டு கவனிங்க, கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் ஜெயித்து பிதாவோட வலது பார்சத்தில் உட்கார்ந்து இன்னைக்கும் ஜீவனோட நான் உன்னை வழி நடத்துறேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த கர்த்தர். அவரை தவிர சிறந்த வழிகாட்டியா வேற யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, அவர் வழிகாட்டியா இருக்கிறாரு, அவர் வழி காட்டுறேன்னு சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துறேன்னு வாக்கு பண்றாரு. ஆனாலும் நாம அவருடைய வழி நடத்துதல பெற்றுக்கொள்ளாம நம்ம சுயமாவே போய் வாழ்க்கையில பல நேரங்கள்ல அவஸ்தைக்குள்ளாகிறோம், பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியில நாம் அதைத்தான் கொஞ்சம் கவனமா பார்க்க போறோம். என்னன்னா தேவனுடைய வழி நடத்துதல். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் பொழுது இல்ல, ஆண்டவர் இல்லாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன்ற ஒரு உன்னதமான அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தும் பொழுது ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னார். நம்ம நிறைய பார்க்க போறோம் இதுல. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்களேன்,
வழி அப்படி போகும்போது என்ன நடக்கும்னா 40 வருஷம் பயணம் இல்லையா? இந்த 40 வருஷ பயணத்துல இவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இரவுல அக்கினி ஸ்தம்பத்தினாலையும் பகல்ல மேக ஸ்தம்பத்தினாலையும் இவங்களை என்ன பண்றாருன்னா வழி நடத்துறாரு. கவனிங்க, இந்த மேக ஸ்தம்பம் அந்த இடத்துல அப்படியே நின்னுச்சுன்னா அவங்க நிப்பாங்க. எவ்வளவு நாள் அந்த மேகஸ்தம்பம் அப்படியே நின்னுச்சுனாலும் அப்படியே நிப்பாங்க. இந்த மேகஸ்தம்பம் எழும்புனா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் புறப்படுறதுக்கு தயாராவாங்க. மேகஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ புறப்படுதுன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும் கர்த்தர் இப்ப நம்மளை கிளம்ப சொல்றாரு. ஆகவே அவங்க அந்த மேகஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ புறப்படாம உடன்படிக்கை பெட்டி முன்னாடி செல்லாம இவங்க என்ன பண்றது இல்லைன்னா இவங்களுடைய பயணத்தை தொடர்கிறது இல்லை. எத்தனை நாள் ஆனாலும் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ வாழ்றோம்ல, அப்படி வாழ்றோமா? இல்லைன்னா என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவன் என்ன நடத்துகிற பாதையில கர்த்தர் என்ன நடத்துகிறார் என்கிறதான திட்டமும் தெளிவுமான ஒரு நம்பிக்கையோட நீங்க கிறிஸ்துவ பின்பற்றி போயிட்டு இருக்கிறீங்களா? வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோன்ற மாதிரி இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும், உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி தான் வாழ்கிறாங்க. பாவம், ஏன்னா அவங்க பிறந்துட்டோம், வாழணும், ஏதோ ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழ்ந்து தான் ஆகணும். ஆகவே வாழ்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படி கிடையாது இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது கிறிஸ்துவ பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் விசேஷமான ஒரு வழிகாட்டி நமக்கு இருக்கிறாரு. அவருடைய வழி நடத்துதலை பற்றி கொண்டு சரியா வாழ்றது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் காட்ஸ் டைரக்ஷன் இருக்குதான்னு கேட்கிறேன். கர்த்தர் உன்னை வழி நடத்துறாரா? நான் உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க படிக்கும் பொழுது உங்க பிள்ளைங்களுடைய படிப்புல ஆண்டவருடைய வழிகாட்டுதலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? ஆண்டவரே, என் பிள்ளை என்ன படிக்கணும்னு உமக்கு சித்தமோ அந்த படிப்பை என் பிள்ளை படிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க, நானும் அதுக்கு கூட இருந்து ஒத்தாசை பண்றேன். நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அது நடக்கட்டும்னு நீங்க டைரக்ட் பண்றீங்களா? ஆண்டவர் உங்க பிள்ளைய டைரக்ட் பண்றதுக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்கிறேன். என் கேள்வி புரிஞ்சுதா? உங்க பிள்ளைங்க என்ன படிக்கணும்னு கர்த்தர் சித்தம் வச்சிருப்பார். சத்தியமா நீங்க நினைக்கிறத விட பெஸ்டா தான் அவர் வச்சிருப்பார். புரியலையா? ஏசாயால ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளை விட என் வழிகள் மேன்மையானது, உன் எண்ணத்தை விட என் எண்ணங்கள் ரொம்ப உயர்ந்தது, சிறந்தது. அப்ப மேலான ஒரு வழி, மேலான ஒரு எண்ணத்தை தேவன் வச்சிருக்கிறார்னா அந்த பாதையில பிள்ளைகள் பயணிக்கிறதுக்கு நீங்க உதவியா இருந்திருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன். நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களா? ஆண்டவர் என் பிள்ளைய நடத்தட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? சரி, படிப்பு ஒரு பக்கம். சரி, பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க. சில நேரங்களில் பாருங்க, எங்க பிரச்சனையே எங்கன்னா படிக்கும் பொழுதே நான் நினைக்கிறது தான் அவன் படிக்கணும்னு நினைப்போம். நான் என்ன சொல்றேன்னா அதை படிச்சுட்டு போயினேரு. நான் என்ன நினைக்கிறேனோ அது நீ படி. அப்ப அவன் ஒன்று நினைப்பான், நான் நினைக்கிறத படிக்கூடாதா அப்படின்னு. இங்க பிரச்சனையே தான், நானா நீயான்ற போட்டி தான் கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கும். பிள்ளைங்களுக்கு சொல்லிடணும், நானும் இல்லை நீயும் இல்லை அவரு. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.